வறண்ட காற்று ஊடுருவியதால் வானிலை மாறி டிட்வா புயல் வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திர கடற்கரை வழியாக செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வறண்ட காற்று ஊடுருவல் புயலின் மையப்பகுதியில் குறுக்கிட்டதால் டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவிழந்திருக்கிறது. இருப்பினும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் குறைந்து போயிருந்த மழை அளவை இது பூர்த்தி செய்யும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது டிட்வா புயல் வலுவிழந்திருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேகக்கூட்டங்கள் ஏதுமின்றி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் டிட்வா புயல் கரையை கடக்காமல் வலுவிழந்தாலும் சென்னை அல்லது நெல்லூர் அருகே தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாகவோ நிலை கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழைக்கான சூழல் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாமில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.